முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், இது தொடர்பான விவரங்கள். அதாவது நேற்று முன்தினம் காலமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் தலைநகர் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லம் அமைந்திருக்கின்ற மோதிலால் நேரு மார்க்கிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கின்ற அக்பர் ரோடு என்ற இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. அதற்கான தயார் பணிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய உடலை எடுத்துச் செல்வதற்காக ராணுவ வாகனம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனம் தயாராக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ராணுவ வீரர்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடலை அவரது இல்லத்திலிருந்து எடுத்து அந்த ராணுவ வாகனத்தில் தயாராக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தயாராக நின்று கொண்டிருக்கின்ற ராணுவ வாகனத்தில் எடுத்து அங்கிருந்து ஊர்வலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்ல இருக்கிறார்கள். மன்மோகன் சிங் அவர்களுடைய இல்லத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கின்ற அக்பர் ரோடு என்பது சுமார் அங்கிருந்து ஒரு 15 நிமிடங்கள் இருக்கும். ஊர்வலமாக அங்கிருந்து அவரது இல்லத்திலிருந்து ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்ட மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. சரியாக 8:45 9 மணிக்குள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. அங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும். சுமார் 1 மணி நேரம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடலுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தியதுக்கு பிறகு சுமார் 10 மணி அளவில் அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட ராணுவ வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு நிஜாம்பூத் கட் என்ற இடத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 11:45 மணியிலிருந்து 12 மணிக்குள் அவரது உடல் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மத்திய அரசால் செய்யப்பட்டிருக்கிறது. ராணுவ மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி அந்த விடை என்பது கொடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் இரவு காலமானார். உடல்நலக் குறைவால் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சுமார் 1.5 மணி நேரம் மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டதுக்கு பிறகும் பலனின்றி சரியாக நேற்று முன்தினம் இரவு 9:51 மணி அளவில் அவர் காலமானார். நேற்று முன்தினம் இரவு நள்ளிரவு அவரது உடல் என்பது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு இங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நேற்றைய தினம் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் தன்கர், அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்று பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் என அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் என ஏராளமானவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். நேற்றைய தினம் தமிழ்நாடை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிற்பகல் 1:30 மணி அளவில் தனது அஞ்சலியை நேரில் வந்து செலுத்தினார். அவருடன் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தயாநிதி மாறன், டி.ஆர். பாலு, ஆர். ராசா, அதே போன்று கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். நேற்று நள்ளிரவு வரை இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரும் வந்திருந்தார். அதே போன்று பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். நேற்று இரவு முழுவதுமாக மன்மோகன் சிங்கினுடைய உடல் என்பது அவருடைய அரசு இல்லத்திலேயே வைக்கப்பட்டிருந்தது. தற்போது வரை அங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் எடுத்துச் செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ராணுவ பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் தான் அவரது உடல் என்பது எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. அதற்கான அந்த வாகனம் என்பது தயாராக நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் என்பது அவரது இல்லத்திலிருந்து எடுத்துச் செல்லப்படுவதற்கான முயற்சிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.